ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி எப்படி வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல ரிமோட் ஆக்சஸ் இருக்குங்கிறத தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுக்காக காலி லினக்ஸ்ல நான் என்ன டூல் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த டூலை எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதுல என்னென்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்கவே போறோம். ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன ஆக்சஸ் கிடைச்சிருக்குங்கிறத நான் லைவாவே சொல்லிடுறேன். நம்மளால கால் லாக்ஸ் வந்து இந்த இடத்துல டீட்டெயிலா பார்க்க முடியும். அதுக்கு அடுத்து தான் நம்மளால கேமரா ஆக்சஸும் நம்மளால டீட்டெயிலாவே பண்ண முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து கேமராவும் ஆக்சஸ் பண்ண முடியும், வீடியோ எடுத்துக்கலாம், பிளஸ் போட்டோவும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே உங்களால லைவா பார்க்க முடியும். இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க, யாரும் இதை வந்து மிஸ்யூஸ் பண்ண வேணாம். அதே மாதிரி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். இது மாதிரி நிறைய எக்ஸ்பிளாய்டேஷன் பார்க்கணும், எனக்கு இதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல இதோட டீட்டெயிலாவே நான் வீடியோல சொல்லியிருக்கேன். பிளஸ் அதுல எப்படி நான் ஸ்கிரிப்ட் வச்சு மொபைல காம்ப்ரமைஸ் பண்ணி அதுல ரிமோட் ஆக்சஸ் இருக்கிறதுமே வந்து மெம்பர்ஷிப்ல நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து பென் டெஸ்ட் லெவல் 1 இருக்கும், அந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க. அதுதான் வந்து 319 நான் கோட் பண்ணிருப்பேன். அதுல ஜாயின் பண்ணிடுறாங்க, உங்களால வந்து டீட்டெயிலா இதெல்லாம் பார்க்க முடியும். இப்போ நான் வந்து இந்த அட்டாக் எப்படி பண்ணேன்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம டூல் இன்ஸ்டாலேஷன் வந்து ஆரம்பிச்சிடலாம். இதை நம்ம அப்படியே மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். மினிமைஸ் பண்ணிட்டு நமக்கான டூல் இன்ஸ்டாலேஷன் வந்து ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படுறது பிப்பஸ் கேபி தான், அதனால அதை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிருங்க. டெர்மினல் வந்துட்டு Ctrl+Shift+ கொடுத்து நான் ஃபாண்ட் சைஸை பெருசு பண்ணிக்கிறேன். இது எதுக்காக நான் பெருசு பண்றேன்னா உங்களுக்கு அப்பதான் டீட்டெயிலா தெரியும். இங்க Ctrl+Shift+V கொடுத்து நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இங்க நான் என்ன சொல்லிக்கேன்னா, pip3ங்கிறது வந்து பைத்தானோட ஒரு டைப் ஆஃப் பேக்கேஜ். அது வழியா வந்து நான் இந்த ஸ்கேப்பிங்கிறத இன்ஸ்டால் பண்றேன். இதுதான் நமக்கு வந்து மெயின் டூலு. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ண போறோம் ரிமோட் ஆக்சஸ். ஸோ இதை வந்து கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்றதுனால நான் திரும்ப இதை வந்து இன்ஸ்டால் பண்ண போறது இல்லை, அதனால நான் வந்து இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, பைத்தான் 3யோட பிப்பே தேவைப்படும். அது வந்து எதுக்காகனா, நமக்கு வந்து ஃபுல் பேக்கேஜஸோட இன்ஸ்டால் இருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம கிட்ட பிப் இருக்கு, இருந்தாலும் நம்ம ஏன் பைத்தான் 3 மென்ஷன் பண்ணி பிப்ங்கிறத இன்ஸ்டால் பண்றோம்னா, அப்பதான் வந்து நியூ அப்டேட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் சேர்ந்து இதோட அப்டேட் ஆகி திரும்ப ரீஇன்ஸ்டால் ஆகும். இன்கேஸ் ஏதாவது எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால்ங்கிற ஷோ ஆயிரும். இன்கேஸ் ஏதாவது பேச்சஸ் கரெக்டா இல்லைன்னா திரும்ப இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். அவ்வளவுதான் இது. இதுல என்ன சொல்லிக்கன்னா, சூடோங்கிறது வந்து ரூட் யூசர் கிட்ட பர்மிஷன் வாங்குறோம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல $சிம்பிள் வந்து நார்மல் யூசர், ஹேஷ் சிம்பிள் தான் வந்து ரூட் யூசர். நான் வந்து இங்க நார்மல் யூசரா இருக்கனால ரூட் யூசர் கிட்ட பர்மிஷன் வாங்குறேன். எதுக்குன்னா APT வழியா நான் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கேட்டிருக்கேன். இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணதும் உங்களுக்கு வந்து சிஸ்டமோட பாஸ்வேர்டு கேட்கும். கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து கரெக்டா இன்ஸ்டால் ஆயிரும். இதுவும் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்றதுனால சோ இது எனக்கு தேவையில்லை, இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவைப்படும்னா ADPங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஏன்ங்கிறத நான் இப்ப சொல்றேன். ஒரு நிமிஷம், திரும்ப காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நேரா டெர்மினல் வந்துடலாம். டெர்மினல் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எஸ் மிஸ் பண்ணிட்டேன், ஸோ இந்த இடத்துல எஸ் கொடுத்துடலாம். சூடோங்கிறத கொடுத்துட்டு APT இன்ஸ்டால் ADP. இந்த இடத்துல சூடோங்கிறது வந்து சேம் ரூட் யூசர் கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கும். இந்த APTங்கிறது வந்து மொபைல் இருக்க பிளே ஸ்டோர் மாதிரி. இப்போ ஆண்ட்ராய்டா இருந்தா பிளே ஸ்டோர், iOS இருந்துச்சுன்னா ஆப் ஸ்டோர். இந்த இதுல இருந்தா நீங்க எந்த ஆப்ஸ் இருந்தாலும் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி காலி லினக்ஸ்க்கு வந்து APTங்கிறது தான் ஆப் ஸ்டோரா இருந்தாலும் சரி, பிளே ஸ்டோரா இருந்தாலும் APT தான். இதுக்குள்ள இருந்து தான் நீங்க வந்து இந்த ADP இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த ADPங்கிறது என்னன்னா, மொபைலையும் சிஸ்டமையும் வந்து லைவா கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். இதை நீங்க கொடுத்து என்டர் பண்ணதும் இதுவும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இதுவுமே நான் வந்து ஆல்ரெடி செட்டப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நான் இதுவுமே வந்து கொடுக்க போறதில்ல, இதையும் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவைப்படும்னா, இன்னொரு டூல் தேவைப்படுது. அதை நம்ம வந்து git clone பண்ணி இன்ஸ்டால் பண்ண போறோம். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டெர்மினல் ஓபன் பண்ணிக்கோங்க. Ctrl+Shift+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, git cloneங்கிறது வந்து இந்த வெப்சைட் குள்ள போகும், இந்த பாத்துக்குள்ள போய் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு வந்து தரும். இந்த ஃபைலுக்குள்ள அப்படி என்ன இருக்கு அப்படின்னா, நமக்கான டூலும் அதோட சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸும் இருக்கு. இதை நீங்க கரெக்டா கொடுத்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா தான் இன்ஸ்டால் ஆகும். இன்கேஸ் இதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இது ப்ராப்பரா செட்டப் ஆகாது. அதுக்கப்புறம் இப்ப காட்டாது. உங்களுக்கு ஃபைனலா நீங்க அவுட்புட் வரும்போது எரர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த லிங்கை கரெக்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம டைப் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் நான் ஆல்ரெடி செட்டப் பண்றதுனால இதையும் ஒரு எரேஸ் பண்ணிடுறேன். இதுவும் நமக்கு தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு APTயோட பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணும். உங்களுக்கு இன்கேஸ் பேக்கேஜஸ் வந்து உங்களுக்கு APT வந்து அப்டேட்ல இல்லைன்னா இந்த கமெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி APT அப்டேட்ல தான் வச்சிருக்கேன், அதனால நான் வந்து இந்த கமெண்ட் கொடுக்க போறதில்ல. இது என்ன பண்ணணும்னா, புதுசா ஏதாவது சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் வந்து அடிஷனல் காலில இருந்து ஆட் பண்ணிருக்காங்க APTக்கு அப்படின்னா வந்து அதை அப்டேட் பண்ணி கொடுக்கும். வேற எதுவும் கிடையாது. நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே கரண்ட் அப்டேட்ல வச்சிருக்கனால இதையும் நான் கொடுக்கல, இதையும் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு வந்து இப்பதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சீன் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ். இதுல எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன்.
இங்க வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பிடி இன்ஸ்டால் பண்ணி என்னன்னா இது எல்லாமே சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ், இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாமே எனக்கு கரெக்டா இருக்கணும். இந்த வெர்ஷன்ஸ் நல்லா பாத்துக்கோங்க, இந்த வெர்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. மாத்தி ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இன்ஸ்டால் ஆகாது. அதனால இதை ப்ராப்பரா செட்டப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கிடைக்காது. இதுவுமே நான் ஆல்ரெடி செட்டப் பண்ணிட்டனால எனக்கு தேவையில்லை. ஸோ நான் இதை வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் இது யூஸ் பண்ண போறதான் வந்து ஃபைனலைஸ் கமாண்ட். இந்த ஒரு கமாண்டை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம், இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கமெண்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாவே வேஸ்டா போயிடும். அதனால இதுல வந்து மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இதுல என்னங்கிறத நான் தெளிவா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்ப ஏடிபி என்ன பண்ணு அப்படின்னா கில் பண்ணு சர்வர்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எதுக்குன்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது சர்வர் வந்து ஆக்டிவ்ல இருந்துச்சு, ஏதாவது கனெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கில் பண்ணிடு, எனக்கு வந்து அந்த சர்வர் எதுவுமே இருக்கக்கூடாது, நான் வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு நான் எங்கேயோ மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல அண்ட் எதுக்கு 2 அண்ட் யூஸ் பண்ணிருக்கேன்னா இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணும் அடுத்தது அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்காக தான் இந்த இடத்துல 2 அண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்ததா சூடோ கொடுத்து இந்த டூல் ஆக்டிவேட் பண்ணு, இந்த டூல் வழியா எனக்கு என்ன பண்ணணும்னா சென்ட் பண்ணு, எதுக்குன்னா இந்த ஐபிக்கு வந்து சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல உங்க மொபைல் ஐபி தான் நீங்க கொடுக்கணும், வேற ஏதாவது ஐபி கொடுத்துட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ இந்த இடத்துல ஐபி அட்ரஸ் ரொம்ப முக்கியம். ஐபி வச்சு தான் நம்மளால இந்த அட்டாக்கை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஐபி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல டிசிபி வழியா தான் கனெக்ஷன் எடுக்கணும். மொபைலும் சிஸ்டம் வந்து டிசிபி வழியா தான் கனெக்ஷன் இருக்கணும். எதனால நான் வந்துட்டு டிசிபி கனெக்ஷன் தான் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியா இருக்கும். ஏன்னா ஹெச்டிடிபிஎஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டெபிலிட்டி இருக்காது, கனெக்ஷன்ஸ் பிரேக் ஆகிட்டே இருக்கும் இந்த டூலை பொறுத்த வரைக்கும். அதனால நான் வந்து இந்த இடத்துல டிசிபி மென்ஷன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் போர்ட் நம்பர் வந்து இந்த போர்ட் நம்பரே கொடுத்துக்கோங்க. என் சிஸ்டம்ல இதான் ஃப்ரீயா இருக்கு. இன்கேஸ் உங்க சிஸ்டம்ல வேற ஏதாவது போர்ட் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்க அதை மாத்தினாலும் மாத்திக்கலாம். ஆனா எனக்கு கேட்டா இந்த போர்ட் நம்பர் பெஸ்ட், அதனால இதை கொடுத்துருங்க. ராவா எதை கொடுக்க சொல்லியிருக்கேன்னா ஷெல் ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வந்து அனுப்பு, சர்வீஸ் கனெக்ஷன் கொடு. எதுக்குன்னா ஏடிபி வழியா கனெக்ஷன் எடுக்கணும் அந்த ஷெல் ஆக்சஸை, அதுவும் வந்து டிசிபி வழியா தான் கனெக்ட் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் போர்ட் நம்பர் வந்து சேம் போர்ட் நம்பர் தான் கொடுக்கணும். இங்க என்ன போர்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுதான் இங்கேயும் கொடுக்கணும். போர்ட் நம்பர் மாத்தி கொடுத்துருக்கீங்கன்னா இந்த இடத்துல ஒர்க் ஆகாது. அதுக்கடுத்து ஃபைனல் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அன்ஆப்ரேட்டட் திரும்ப யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிட்டு ஸ்லீப் 5 கொடுத்துருக்கேன். ஸ்லீப் 5 எதுக்கானா இப்போ வந்து கண்டினியூவா ஒரு மொபைலுக்கு நீங்க அட்டாக் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா அது வந்து பிளாக் பண்ணிட்டே இருக்குன்னா இந்த டூல் வந்து போயிட்டே இருக்கும், அட்டாக் நிறுத்தவே நிறுத்தாது, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கும். அப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் வந்து டைம் வேஸ்ட் ஆகும், பிளஸ் கனெக்ஷன் ஸ்டேபிளா கிடைக்காது. அதனால வந்து நான் 5 கவுண்ட் எதுக்கு கொடுத்துருக்குன்னா 5 அட்டாக்ஸ் பண்ணும், அதுக்கப்புறம் இது ஸ்டாப் ஆயிரும். திரும்ப இதே கமெண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா திரும்ப 5 அட்டாக்ஸ் போகும். அப்படி போகும்போது உங்களுக்கு வந்து கனெக்ஷன் சீக்கிரமா கிடைச்சிடும். இப்போ எனக்கு இது வந்து ஒரே அட்டம்ப்ட்லேயே கிடைச்சிரும். அந்த அளவுக்கு நான் இந்த கமெண்ட் பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்கேன். நீங்களும் பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்கன்னா ஒரே அட்டம்ப்ட்ல கிடைச்சிடும். அதுக்கடுத்து திரும்ப அன்ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். அன்ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். கனெக்ட் பண்ணது வந்து இந்த ஐபிக்கு தான், சேம் மொபைலோட ஐபி தான் நீங்க திரும்ப கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் அதே அன்ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த டூலை மென்ஷன் பண்ணுவீங்க, ஸ்கேப்பிங்கிற டூலை மென்ஷன் பண்ணுவீங்க. மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நீங்க எஸ்ங்கிறது என்னன்னா சிஸ்டம், அதாவது இந்த மொபைலை தான் வந்து இந்த இடத்துல சிஸ்டம்ங்கிறத மென்ஷன் பண்றீங்க. அதனால இந்த மொபைல்ங்கிற எஸ்ங்கிறது வந்து சிஸ்டம்க்கு மீனிங். இதை கொடுத்துட்டு இந்த ஐபி கொடுத்து நீங்க என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து என்டர் பண்றேன், என் சிஸ்டமோட பாஸ்வேர்ட் கேட்கும், நான் இதையும் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்துருச்சா ஸ்கேப்பிங்கிறது, ஸ்கேப்பியோட டூல் ரன் ஆயிருச்சு. இப்போ இது என்ன பண்ணிருக்குன்னா இதோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த மொபைலுக்கு இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அந்த ஏடிபியோட ஃபயர்வால்ஸ், மொபைலோட ஃபயர்வால்ஸ் தான் இருக்கும். அந்த ஃபயர்வால்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஐபி வழியா நமக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதை தான் நான் வந்து இந்த இடத்துல லைன் பை லைன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டோட்டலாவே இந்த ஸ்கிரிப்ட் வந்து இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மொபைலோட செக்யூரிட்டி லெவல்ஸ் எல்லாமே வீக் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கனெக்ஷன் எடுக்கணும்னு ட்ரை பண்ணனா எனக்கு வந்து கனெக்ஷன் கிடைச்சிரும். நீங்களும் வந்து இந்த கமெண்டை இப்படிதான் யூஸ் பண்ணணும். மொத்தமா ஒரு கமெண்டை போட்டுட்டு அதோட முடிஞ்சிச்சு, எனக்கு இப்படிதான் வருது, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க வந்து கேட்டுட்டு இருக்காதீங்க. சோ இந்த இடத்துல வந்து எக்ஸிட்ங்கிற ஒரே ஒரு கமெண்ட் கொடுங்க. ஏன்னா ஸ்கேப்பியோட டூலோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து எக்ஸிட் கமெண்ட் கொடுத்தோம்னா இந்த ஒர்க்ல இருந்து வெளியே வந்துரும். பிளஸ் அடுத்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்கா எல்லா செட்டப்பையும் பண்ணிட்டு நம்ம கனெக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்டார்டர் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லா கனெக்ஷன்ஸும் ஸ்டேபிள் ஆயிடுச்சு. என்னென்ன வெர்ஷன்ல இருக்கு எல்லாமே வந்து இங்க ஷோ ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மொபைல் ஆக்சஸ் கிடைச்சிச்சு. இப்போ இதுல நீங்க வந்து எல்லா கண்ட்ரோலும் நான் எடுக்கலாம்ங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதே தான் உங்களுக்கு முன்னாடி சொன்னதே தான். கால் லாக்ஸ் இருக்க முடியும், கேமரா ஆக்சஸ் பண்ண முடியும், ஆப் ஸ்டோர் வழியா ஏதாவது இது ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுனாலும் அதை இன்ஸ்டால் பண்ணி வைக்க முடியும். பிளஸ் நான் இந்த இடத்துல இதை பர்மனண்டா இந்த கனெக்ஷன் வந்து இன்னும் ஸ்டேபிள் பண்ணணும்னு சொல்லி இந்த இடத்துல மெட்டாஸ்பாய்ட் வழியா ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் ஆட் பண்ணி ஒரு பேலோட இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அதனால நீங்க அதுக்கு வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்னதுதான், இன்னும் டீப்பான ஹேக்கிங்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் இதை பத்தின வீடியோ இன்னும் கொஞ்சம் எனக்கு புரியாம இருக்கு, இன்னும் நான் இதை பத்தி டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க. அதுல நான் இன்னும் டீட்டெயிலாவே சொல்லியிருக்கேன். பிளஸ் அதுல எப்படி நான் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி மொபைலை காம்ப்ரமைஸ் பண்ணி கனெக்ஷன் எடுக்குங்கிறதையும் நான் அதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட பிரைஸ் போர்ட் வந்து 319 இருக்கும். பென்டெஸ்ட் L1 சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ஜாயின் பண்ணிடாதீங்க, பென்டெஸ்ட் L1ல ஜாயின் பண்ணுங்க. சைபர் செக்யூரிட்டி வந்து வேற ஒரு கண்டென்ட், அதை நான் இன்னொரு நாள் சொல்றேன் அது என்னங்கிறத. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, அதில் பார்த்துக்கோங்க.